இந்திய T20 அணியில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் கிடைக்குமா? அப்படி இந்திய T20 அணியில் விளையாடக்கூடிய தகுதி இவருக்கு இருக்குதா? ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரையில் IPL நிறைய ரெக்கார்டு இருக்குது. அவருக்கு ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் ஆகும், சிறந்த கேப்டனாகவும் நிறைய ரெக்கார்டு இருக்குது. அப்படி நிறைய ரெக்கார்டு இருந்த IPL இவருக்கு இந்திய T20 அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு, இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கண்டறிய மிகவும் கஷ்டமான விடயமாக தான் இருக்குது. இந்திய T20 அணியை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் பலமான ஒரு அணி ஒன்று. அந்த டீமோட காம்பினேஷன் 100% ஒரு செட் ஆகியிருக்கிற ஒரு டீம் ஒன்று. ஆனாலும் அந்த டீம்லையும் 1-2 இடங்கள் தளம்பல்ல இருந்து கொண்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக செல்ல போனால் கேப்டன் சூரியகுமாரிடம் மிகவும் ஒரு தளம்பலான ஒரு இடம் தான். சூரியகுமாரை பொறுத்தவரையில் IPL நல்லா மேட்ச் செஞ்சிருக்கார். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்லக்குள்ள அவர் ப்ரெஷர் மேட்ச் செய்கிறது மிகவும் குறைவு. அது மாத்திரமல்ல, பெரிய டீம்களுக்கு எதிராக அவர் பங்களிப்பு மிகவும் ஒரு குறைவாகத்தான் காணப்படுது. ஆனாலும் இந்திய அணியின் தலைவராக இப்போ அவர் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்திய அணியில் இந்த டைமில் கேப்டனாக இருந்திருக்க வேண்டிய ஆள் ஒன்று ஹார்திக் பாண்டியாவாக இருந்திருக்கலாம், அல்லது பும்ராவாக இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி இப்போ இருக்கிறது சூரியகுமார். இதற்கு ஒரு பிரதான காரணம் கோச்சர் கம்பீர் இவரை பேக் பண்ணுறது. ஹார்திக் பாண்டியாவை எடுத்துக்கொண்டா ஹார்திக் பாண்டியா கோச்சரை செல்லு கேட்கக்கூடிய ஆள் இல்லை. தண்ட முடிவை 100% அவர் செயற்படுத்துகிறார். மற்றவங்களோட கதையை அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. அதே மாதிரி பும்ராவும் கோச்சரை பெரிதளவில் எடுக்க மாட்டார். தண்ட டிசிஷனில் செயற்படுத்தக்கூடிய ஆக்கள். அப்படி இருக்கக்குள்ள கம்பீருக்கு அவரை தாண்டி ஓவர்டேக் பண்ணி வேற ஒரு ஆள் கிரெடிட் எடுக்கிறத விரும்பாத ஒரு ஆள். அது கம்பீர் விளையாடக்குள்ளேயும் சரி, கம்பீர் கோச்சா வந்ததுக்கு பிறகும் சரி, அந்த மனநிலையில தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தது பிறகு இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. டெஸ்ட் அணியில் சரி, ஒன்டேயில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருந்தார். அதே மாதிரி T20 உண்மையாக இப்போ இருக்கிற இந்திய T20 அணி வந்துக்கிட்டு இதுக்கு ஒரு கோச்சர் தேவையில்லை. கோச்சர் இல்லாமையே இந்த டீம் கப்படிக்கக்கூடிய டீம், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஒன்று. ஆனால் இந்த டீம் கப்படிச்சிச்சுன்னு சொன்னால் அதோட கிரெடிட் வந்துட்டு கேப்டனையும் தாண்டி கோச்சருக்கு போகும் நிறைய. இதைத்தான் அவர் விரும்பின விஷயமும் இதுதான். டோனி கப்படிச்ச டைமில் கோச்சர் பெருசாக ஈடுபடலை, டோனிகிட்ட பேர் தான் ஈடுபட்டுச்சு. அதே மாதிரி ரோஹித் சர்மா அடிச்சு ரோஹித் சர்மாவோட பேர் முன்னுக்கு வந்துச்சு, கோச்சரோட பேர் பின்னுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் கம்பீர் வந்தது இப்போ கப் அடிச்சுன்னு சொன்னால் கேப்டனோட பேர் முன்னுக்கு வரல, கோச்சரோட பேர் தான் முன்னுக்கு வருது. இந்த விஷயத்தை தான் கம்பீர் விரும்பி இருந்தார். அவர் வந்தது இப்போ டெஸ்ட்டில் நடந்த மாற்றம் தெரியும். விராட் கோலி, ரோஹித் சர்மாவெல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி வண்டேயிலிருந்தும் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் ஓரங்கட்டத்துக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது நிறைய தரம் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு. இன்னமும் அவர் அந்த முயற்சியை செய்து கொண்டு தான் இருக்கார். 2027 ஆண்டு வேர்ல்ட் கப்புக்கு இவங்க 2 பேரை நிப்பாட்டணும், இவர் கம்பீர் சொல் கேட்கக்கூடிய ஒரு டீமை வச்சிருக்கணும்ன்றது தான் அவரை கொள்கை. அதுக்காகத்தான் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இருந்து நீக்கி சுப்மன் கில் எடுத்து வந்திருந்தாங்க. அவர் இவர் சொல்ல கேட்டு தலையாட்டி பொம்மையா இருந்து போகக்கூடிய ஒரு ஆள் என்றதுக்காக அவர் எடுத்து வந்திருக்கு. உண்மையாக ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப் விளையாடுறேன்னு சொன்னால் அவரை கேப்டன்ஷிப்ல இருந்து நீக்கிருக்க தேவையில்லை. அவர் ஒரு டெக்னிக்கலி நல்ல ஃபிட்டான கேப்டன். ஆனாலும் கம்பீர் ரோஹித் சர்மா விராட் கோலியை 50 ஓவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் சில வேலைகள் செய்து கொண்டு இருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். T20 என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் சொல்கிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. உண்மையாக அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துக்கு மிகவும் பொருத்தமானவர், இந்திய அணியின் தலைமைத்துவத்துக்கும் பொருத்தமானவர். ஒன்டேயும் சரி T20யும் சரி டெக்னிக்கலி நல்ல ஃபிட்டான கேப்டன். அவருடைய கேப்டன்ஷிப் திறமை வெளிப்பட்டது எப்படின்னு சொன்னால் 2025 IPL கிங்ஸ் 11 பஞ்சாப் 0 இருந்த டீம், இந்த டீமை ஃபைனலுக்கு கொண்டு வந்தது பிறகுதான் அவர கேப்டன்ஷிப் திறமை முன்னுக்கான. அதுக்கு முதல் 2024 கப் அடிச்சிருந்தாலும் அதோட கிரெடிட் போயிருந்தது கௌதம் கம்பீருக்கு. அதே மாதிரி 2020 இவர் டெல்லி கேபிட்டலையும் ஃபைனலுக்கு கொண்டு வந்திருந்தார். ஆனால் அந்த டைம்லையும் இவரை கேப்டன்ஷிப் பெருசாக பேசப்படலை. 2026 நடக்கிற மேட்ச்லையும் பஞ்சாப் கிங்ஸ் விளையாட்டை பார்க்கக்குள்ள ஒரு சிம்பிளாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டார்கெட் எத்தனை டார்கெட்னு சொன்னாலும் எங்களால் இந்த மேட்சை வின் பண்ணலாமன்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அந்த டீமுக்குள்ளேயே அந்த மைண்ட் செட் வந்திருக்குது. கேப்டனும் அதை களத்தில் காட்டுறார்.
எந்த ப்ரெஷரும் இல்லாமல் விளையாடிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இந்தியா T20 டீமில் கட்டாயமாக சான்ஸ் கிடைக்க வேணும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இவர் வந்துக்கிட்டு தலையாட்டி பொம்மையாக இருக்கிற ஒரு கேப்டன் இல்லை. கம்பீருக்கு தலையாட்டி பொம்மை தான் கேப்டன் ஆக வேண்டும். ஆனால் இவர் தலையாட்டி பொம்மையாக இருக்கிற ஒரு கேப்டன் இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இவருக்கான சான்ஸ் மறக்கப்படுறதுக்கு இதுதான் காரணம். 2 சீட் இருக்குது இந்தியா T20 டீமில். சூரியகுமார் யாதவோட இடம் ஒன்றும் இருக்குது, அதே மாதிரி திலக் வர்மாட இடம் இருக்குது. 2ல் ஒரு இடத்துக்கு இவர் ஃபிட் ஆனால் இவருக்கு அந்த டீமுக்குள்ளே உள்வாங்கி இவருக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பை கொடுத்தா இந்தியா டீம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.